பொண்டாட்டி பேரு பச்சைமா. 3ஆம் தரமா அந்த சனினை கல்யாணம் பண்ணி வந்தோம்பா. பெரியவங்க தான் சொல்லுவாங்க, முதல் வார்த்தை தாரம், 2வது வார்த்தை பாரம், 3வது வார்த்தை வாரன்னுவாங்க. வாரத்துக்கு வந்தாலும் எங்கன்னா ஒழுங்கா கரலா ஆடு மாடெல்லாம் ஓட்டி மாட்டி போனா கஞ்சி ஆத்துக்கிட்டு சீக்கிரம் மாடினேன். பொய்தோ புளியா மரத்துக்கு மேல 4 மாடு வந்து கம்யூனிட்டி முன்ன ஆளை காணும். இன்னைக்கு வர்த்த ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா அவுட்டுக்கு ஆக போனோம், இல்ல எங்க ஆத்தா அவுட்டுக்கு நான் போனோம். அவ்வளவுதான். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருப்பா. என்னமா இருக்கிற? என்ன என்னமா இருக்கிறேன்றா? மூசினாண்டாப்பா. இல்லப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்டு சாமி. நல்லா இருக்கிறியா? அடங்குடு டேய் டேய். நம்ம மலகுச்சி பேர மீன்காரம்புல தனியா? ஆமா. நான் யார் தெரியுதா? யாருன்னு தெரியலையே. என்னடா எதுக்கு நிக்கிற தெரியலன்றா? உன் ஊரும் தெரியுது. நீ யாரு, உன் ஊரு என்ன, உன் பேரு என்ன எதுவும் தெரியலையே. யாதவ குலத்துல பிறந்த நான் தான்பா கோனாரு. டேய் கோனாரு. நீதானா? நான்தா. அப்ப பார்த்தா ஒரு மாதிரி இருந்த, இப்ப பார்த்தா ஒரு மாதிரி ஆகிறியா? அப்ப பாக்க லூசு மாதிரி இருந்த, இப்ப மெண்டல் மாதிரி இருக்கறா. அப்படியே அப்ப பார்த்தா ஒல்லியா இருந்த, இப்ப ஆள் பொல்காயிட்டுறியா? ஒரட்டி தீனிடா. காலையில இருந்து ஆடு மாடலாம் ஓட்டியா சாமி. வரும்போது என் முன்னாடி பச்சை மாடு சொல்லிட்டு வந்தேன், கஞ்சி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாடினேன். போய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாடு வந்து கம்யூனிட்டி முண்டு ஆளை காணம்பா. பசி வேதனை அடி வைத்து கிள்ளுது. அண்ணா கவுரு தானா கீ இறங்குதுரா. அதனால என் முன்னாடி வந்து காட்டுல எங்கன்னா தேடி கிடக்க போறா. அது ஒரு பாரு தெரிதா? அதோ தெரிது. எது? அதோ தெரிது. என்ன மரண்டா அது? பாது. என்ன கண் தெரியல? இல்லப்பா, இருட்டாகுது, எதுவும் தெரியல. அதோ கடைசி லைட்டுக்கா பாரு. ஆமா அதோ தெரிது. பாரு தெரிதா? ஆமா. அதான் எடுத்து வச்சான் பாரு. அந்த பாறை மேல போய் படுத்துக்கிறேன். என் முன்னாடி வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்புறேன் ராஜா. போலாரு. முன்னாடி பச்சை வந்தா நான் பார்த்து அனுப்புறேன், நீ போ. முன்னாடி பச்சை வந்தா நான் பார்த்து அனுப்புறேன், நீ போ. ஏடா அப்படி பாக்குற? நீ பார்த்துட்டு ஏங்கிட்ட அனுப்புறியா? ஆடு மேய்க்கிற கொம்புக்கு வச்சு வாங்கின மண்டை பொழுதுக்கும். ஏய் கோளாரு, பார்த்து அனுப்புறேன்றா? என்ன கோவப்படுற? என்னடா முன்னாடி பச்சை வந்தா பார்த்து வழி சொல்லி அனுப்புறேன். வழி சொல்லி அனுப்புறேன் சொல்லணும், பார்த்து அனுப்புறேன். என்ன போய் சாட்டா சொல்லிட்டேன். முன்னாடி அனுப்புறியா? கோவம் வருது இல்ல? உன் முன்னாடி மட்டும் பார்த்தா என் முன்னாடி நான் புறம்போதா? அப்படி இல்லப்பா, பார்த்து வழி சொல்லி அனுப்புறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பியே. என்ன கை தந்தால வந்துட்டு? தம்பி ஒரு 145 ரூபா தகுறா. 145 ரூபாய் எதுக்கு? சரக்கு சாப்பிடுறா. ஏடா பாட்டிலேயே 140 தான் எழுதிக்குது. அது நான் 145. கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். அந்த அட்டைப்பட்டி பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 5 ரூபாய். எவன் அம்மா தாலி எவன் அம்மா தாலி எடுத்து வைக்கிட்டா? ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிடுறா. 4-20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கணும், சைடிஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்கு தெரியுமா? டேய் கோளாரு, அந்த 4-5-20 ரூபாய்க்கு எவன் தாலி அறக்குதுன்னு சொல்றியா? 4 கோட் சாப்பிடாத விட்டனா ஒரு நாளைக்கு 650 ரூபாய் மிச்சடா பாவி. எவ்வளவு மிச்சம்? 650 ரூபாய் மிச்சம். 750 ரூபாய்க்கு இந்த பெரிய மாலை கட்டி வந்து போடுவாங்க. ஐயோ செத்து புடுடா பாய். அப்படியா? ஆமா. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு உடம்புலயும் கொஞ்சமாவது ஆல்கஹால் இருக்கணும். MBBS வச்சுக்கிறாங்களா டாக்டர், அவங்கள போய் கேளு. தெரியாது அதுக்கு ஆல்கஹால் பேர் வச்சுக்கிறான். அப்படியா? அதுக்கு ஏன் ஆல்கஹால் பேர் வந்து தெரியுமா? ஏன் வந்து ஆளுக்கு அடிக்கிறதுனால தான் ஆல்கஹால் பேர் வச்சாங்க. ஆளு கட்டி இப்படி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு ஆல்கஹால்னு வந்து. கல்யாணம் பண்ணிட்டு பெரிய கால்ல போய் வீரமா என்னன்னு வாழ்த்துறாங்க? குடி குடுத்துற மாதிரின்னு வாழ்த்துறாங்க. அத்தை செய்யறான். அப்படியா? இப்ப குடிக்கிறான், அப்புறமா குடுத்து நடத்த போறான். கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம், கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? போவாது. அப்புறம் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் எப்படி போடுவாங்க? போட முடியாது. என்னடா அவ்வளவு நன்றி கெடுத்தனமா சரிப்பா. என் கொள்கையை பின்பற்றினு வச்சுக்கா, சித்திரை மாசம் 25 தேதிக்கெல்லாம் நீ டாப்ல வருவே. இனிமே உன் கொள்கையே நான் பின்பற்றேன். ஆமா, நாளைக்கு முடிஞ்ச உடனே உன் பகுத்துட்டு வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன். பிளாக்ல போய் கேட்டா 230 ரூபாய். அப்படியா? 3 குவார்டர் வாங்கி சாப்பிடு. நேரா வீட்டுக்கு போ. உன் முன்னாடி கம்பெனி வேலை கிளம்பி ரெடியா இருப்பான். உன் பையன் ஸ்கூல் கிளம்பி ரெடியா இருப்பான். 2 பேரும் தெருவில் லிஸ்ட் போட்டு கும்புரு. மொத்த ஜனமும் உன் வீட்டார்தான் இருக்கும். உன் மத்தியானத்துக்கு நான் வரேன். டேய் கோளாரு, ஏதோ நல்ல புத்தி பத்தி சொல்லணும்னு பார்த்தா என்னடா பொட்டாட்டி புள்ளி போய் இஸ்து போட்டு அடிக்க சொல்ற? அட யாரா நல்ல புத்தி மச்சான்னு சொல்றேன். என்னதுக்குடா இந்த காலத்துல நல்ல வாங்கி சம்பாதிக்க நார வாங்கி துண்டு பாக்கணும். அது எப்படி பாது? காய்ச்சலாம் கண்ணு மூச்சி இது மாதிரி கத்தி சிறு சிறு சேர்த்து வச்சிருந்து ஒரு பிளேட் வாங்கி. பிளேட் இல்லப்பா, தட்டு வாங்கிக்கோ. யாரோ பிளாட் இடம். ஒரு இடம் வாங்கி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு லோன் போட்டு ஒரு 2 மாடி வீடு கட்டி வைப்போம். நமக்கு ஒரு புள்ள பிறக்கும். அதை கண்ணு கருத்துமா வளர்த்து நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாயில புல்லட் கேட்கும். ஆமா, அங்கங்க கடன் ஒன்று வாங்கி புல்லட் வாங்கி கொடுப்பேன். அது வண்டியில பெட்ரோல் போட்டு போய் 4 பசங்க சேர்ந்து குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அப்பா நம்மளே இழுத்து போட்டு வாங்கிக்கோம். என்னத்துக்கடா அப்பா? ஏன் நல்லா வாங்கி சம்பாதிக்க நேரம் வாங்கி கொண்டு பார்க்கணும்? நம்மளே சம்பாதிச்சோமா, நம்மளே குடிச்சோமா, நம்மளே செத்துடணும். இனி உன் கொள்கையே நான் பின்பற்றேன். என் கொள்கையை பின்பற்றினே சித்திரை மாசம் 25 தேதிக்கெல்லாம் நீ டாப்ல வருவேன். இல்ல டாப்ல ஏறி போய் டாப்ல வந்து பாக்குறேன் நான். இது மேல டாப்ல வைக்கிறேன். சித்திரை இன்னைக்கு என்ன தேதியா? இன்னைக்கு என்ன தேதி? 10. அப்ப நான் 10 பார்த்தா யாரா ஏறி என்ன போவோம்? சரி. ஏ கோளாரு, இல்ல டாப்ல வரும்னு சொல்லிட்டு மேல காமிக்கிறேன்னா எந்த இடத்துல வந்து பாக்குறேன்னா? எந்த இடத்துல? சரிப்பா. கண்ணி நீ சாப்பிடுற என்ன? நீ இல்லப்பா, அந்த பழக்கம் கிடையாது. அதான் காட்டேன்.
சாப்பிட்டு விட்டு அவன் தாக்க ஆரக்க போறேன் இல்ல 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 பிச்சு புடு பிச்சு ராஸ்கோல் சரி என் மொண்டாட்டி வந்தா சொல்லி அனுப்புறியா சொல்லி அனுப்புறியா சொல்லி என்ன சொல்லி அனுப்புறியா நீ சாப்பிட்டு அடிக்கிறாமா அந்த வேகத்தை போர்கள் அடிக்கிறா இப்படி எத்தனை பேரு கேப்ப சொல்லி அந்த வேகத்துக்கு அடிச்சதுன்னா கடா பல்லு மீது போயிரும் மலிச்சா எத்தனை பேரு கேப்ப சொல்லி அனுப்புறியா சொல்லி ஏண்டா மறந்துட்டு போறேன்னு சொன்னேன்டா மறக்க மாட்டேன் சொல்லி ஆடு மல்லாம் போய் ஊராமிட்டு பையில இறங்கி சாமியா அண்ணா கொஞ்சம் சொல்லி அனுப்பா கண்டிப்பா வா சொல்லி வா அனுப்புறேன். வா வா சொல்ற பேச்சு கேக்குறான்னு பார்த்தா இந்த ஆடு மாடு கூட சொல்ற பேச்சு கேட்க மாட்டேப்பா ஒரு நாளைக்கு ஒரு பயிர்ல போய் இறங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பஞ்ச ஐயோ ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு போறோம் யாரோ ஒரு அம்மா அழுத்திக்கிட்டு மலை உச்சிக்கு போத்தாடா பாய்க்கோ ஐயோ வீட்டுக்கு செத்து வழியமா போவாதீங்க கடைசியாக ஒருமுறையாக என் கணவர் முகத்தை பார்க்க முடியாதா என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். இனி ஏன் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? ஆண்டவா, இதோ மலை உச்சிக்கு வந்து விட்டேன். என் உயிரையே எடுத்துக்கொள்கிறேன். என்ன அருகிட்டு என்னம்மா 550 ரூபாய் சேர வச்சிருப்பேன் நேரம் காலையில் யாரு முதல்ல வைத்த நீ பாட்டு வச்சு வண்டியில போயிடுவேன் யார் வாங்கி கொடுத்த 550 ரூபாய் 500 ரூபாய் சேர் போதுன்னு அழுவுறீங்க. அப்படின்னா விலை மதிப்பில்லாதது உயிர். ஐயா அந்த உயிர் போதுன்னு என்ன விலை மதிப்பில்லாத உயிர் போன மறுபடியும் துட்டு கொடுத்து வாங்க முடியுமா சேர் வச்சு போனா துட்டு கொடுத்து வாங்கணும் காலையில் என்ன தானே கேட்பாங்க அம்பாவத்துல பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் பணத்துக்காரன் பணத்துக்கு தான் ஆயிடுவான் அதான் அவன் கஷ்டம் அவனுக்கு அதான் என்ன பைத்தியமா என்னம்மா மலை உச்சி போய் வீந்து சாவ போற யாரா ராஜா நீ என்னம்மா பெரியவரா என்ன தனி நீ மட்டும் லூஸ் மாதிரி ஆயிடுங்கிறா அது எங்க ஆகுதியா நீ 500 தான் நான் இதுக்கிறேன் கம்மி நின்று கிடக்குற நீ 500 தான் நான் இருந்தேன். அருமையா போச்சு நான் 500 நீ 500 நான் 500 அதேதான் இந்த சாவுட்டு கூட போய் பாரா சாவுக்கு சொந்தக்காரி எங்கேயோ உட்காந்து ஆயுது கிடக்கும் ஆமா இங்கிருந்து ஆயுதுக்கு போகுது அது கூட்டாளி எங்க உட்காந்து ஆயுதுக்குன்னு பாத்துக்கினே போவோம் அது போய் கட்டி பிடிச்சிக்கின்னு ஆகும் ஏன் தனி ஆயுதம் என்ன? அது பாட்டு விட்டுச்சுன்னா இது ஏத்து கொடுக்கும் இது விட்டுச்சுன்னா அது ஏத்து கொடுக்கும் அதுக்கு தான் ஜோடி போறது சாவுல கூட ஜதியா சேர்ந்த ஆயுதத்தான் அழ வந்தா. ஆமா ஆமா நீ ஏன் பாயுறீங்க போறவங்க போடுறாங்க கம்முன்னு படு அதுதான் கம்முன்னு இருங்க 2 வார்த்தை பேசுறோமா கம்முன்னு விட்டுணும் தொண்டை கண்டை கடிச்சுன்னா என்ன ஆகும் படு அது கூட தொண்டை கட்டா இங்க யாருக்கு தொண்டை கட்டிக்க தொண்டை கட்டல ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகுது இப்பதான் டீசல் ஊத்துனா ஏமா நீ 500 தான் நான் ஆயிடுக்கிறேன் ஆமா யாரு மணி என்ன சொன்னாதான் தெரியும் அப்பா நான் இதே நாட்டை சேர்ந்தவன். இதேனாடா என் பேர் சாந்தி. சாந்தியா இதை தவிர வேற எதுவுமே என்ன கேட்காது. ஏமா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டயாவது சொன்னதான் அந்த பாரமானது குறையிடுவாங்க நீ சொல்லாத ஆயுது இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்பா ஆ இந்த பாவி வாழ்க்கையில எத்தனையோ கொடுமையான அட நீ ஐவாத நாய் வேற இது கிடக்குது கம்முனிராமா நீ வேற மொத்த பேரு ஆய விட்டு வேடிக்கை பாத்துக்கிறேன் ஏமா நான் உன்னை எதுவும் கேட்க விரும்பல ஏன்னா நீ ஏற்கனவே நொந்து போய்க்கிற மீனா நான் நொந்து போறதுக்கு இல்லம்மா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்துக்கிறேன் அதனால நான் உன்னை எதுவும் கேட்க விரும்பல உன் கஷ்டத்தை என்கிட்ட எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்ப சொன்ன போது சரிதானா சரிங்கப்பா யாரும் இல்லாத அனாதையா வந்தேன் எனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆமா அதுவே எனக்கு போதும்பா ஏமா எனக்கோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது குழந்தைய கிடையாதுமா என்ன பார்த்த உடனே வாய் நிறைய அப்பான்னு கூப்பிட்டேன் அதனால நான் உன்னை மகளா ஏத்துக்கிறேன் என்ன நீ அப்பாவா ஏத்துக்கிறியா கண்டிப்பா ஏத்துக்கிறேன்ப்பா எனக்கு நீங்க துணையா இருந்தா அது போதும்பா ஆமாமா கவலைப்படாத அப்பா நான் இருக்கிறேன் வீட்டுக்கு வா நான் என்ன லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்க பெருமில்லோடு சுகர் மில் இறக்கத்தானே அந்த சுகர் மில் எங்கன்னு தெரியாதா சித்திங்கிறேன் பக்கத்துல சுகர் மில் எங்கண்ணா ஆம்பூர் தானா ஆம்பூர் தான் போகணுமா அவ்வளவு தூரம் போவாது அவ்வளவு தூரம் போவாதுன்னா வயலே புளிய மரத்துல போச்சு லோடு சரிச்சு விட்டுரு தக்காளி லோடு இது சர்ச்சு விடுறது நீ தானே கரும்பு லோடுன்னா அதுல மாச்சு பாக்குற உங்க வீட்டுக்காரர் எதுவும் கேட்கலையா கணவர் இருக்கிறார் இருந்தும் உதவாத நிலையில இருக்கிறாரப்பா இருந்தும் உதவாத நிலைமையில இருக்கிற கம்யூனிட்டி அவன் செத்து போலாமா என்னம்மா கல்யாணாலும் கணவன் ஆமா புல்லானாலும் புருஷன் ஆப்பானாலும் ஆம்பியான் கோட்டரானாலும் கொண்டவன் கட்டிங்கானாலும் கட்டிக்கினவன் எங்க போனாலும் கோட்டரு கட்டிங்க ஏதாவது விட்டுவியா உலகமே அதில் தாம்மா ஓடிக்குதுப்பா ஒரு பொண்ணு வீடு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வேன் ஏட்டா நிறுத்திட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு போறான் அதுல ஒரு ஆள் கேட்பான் மச்சான் பலாந்து வாங்கி வேன்ல வச்சுக்கிறியா அப்படின்னு தான் காலை வைப்பான் இல்லன்னு சொல்லி பாரு கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் இருக்கிறவங்க போய் வாங்கடா கூட்டம் சேராது
உடம்பு சரியில்லைன்ட்டு 2 ஊசி போட்டாரு டாக்டர். ஆமா. 2 குளுக்கோஸ் போட்டாரு. 2 நாளா உடம்பு சரியாவே இல்ல. ஆமா. இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் செட் ஆகாது. 500 ரூபாய் செலவு பண்ணேன். 1500 ரூபாய் பீஸ் கொடுத்தேன், ஒன்னும் செட் ஆகல. போன நேரம் டாஸ் மார்க் அடிக்க 145 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டேன். கடையாண்ட சாப்பிட்டு 10 அடி எடுத்து வைக்கிறேன், அப்படியே பின்னுது பாரு. இன்னும் அதான் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. என்னத்துக்கு மெடிசன்ல வைக்கலாமா முக்கியத்துவம்? 1000 ரூபாய் மருந்துல வைக்கல. கிடையாது, 145 ரூபாய் பாட்டில வச்சுக்கிறாங்க பாரு. எப்பண்டா? வெப்பாண்டாவா? ஏய் என்ன என்ன சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதை ஆகுது. அன்பா ஆசையா கூப்பிடுறேன். அன்பா கூப்பிட்டா சரி விடு. ஏமா என்னை பத்தி கவலைப்படாத, வீட்டுக்கு வா, நான் உன்னை காப்பாத்துறேன். என்ன என்னம்மா சொல்லிட்டேன்? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அம்மா ஐயோ ஐயோ ஏம்மா அம்மா அதுதான் பாயும். யோ பெருசா, அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா வந்து அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுச்சு. 2 பேரும் தனிக்கிறீங்க. அந்த பொண்ணு ஏதோ சிலிபஸ் பண்ணிக்கிற அது கத்துது. போடா ஊடு போச்சு. சும்மா நீயே கலையில விட்டுருக்க போறீங்க. ஏன் திடீர்னு ஏன் ஒரு பொண்ணு அழுவு போகுது? நான் என்னமா பண்ணேன் இந்த காலத்துல? நல்லதுக்கே காலையிலடா பாய்வா வீட்டுக்கு அம்மா காப்பாத்துறேன்னு சொல்லி பாவம் அடி வைத்து பிடிச்சி கத்துறீங்க. அந்த மாதிரி நான் ஏதோ பத்து என்ன பிடிச்சி கும்பிடுத்துக்கா. அப்பா என்னம்மா எனக்கு வயிறு நோவுதுப்பா. அதுக்கு தான் சாப்பிடும் போதே சொன்னேன், நீ காளான் பிரியாணி சாப்பிடாதம்மா, உனக்கு சூட்டை கிளப்பிட்டுக்குதுமா, இந்நேரத்துக்கு சூட்டை கிளப்பிட்டுக்குதுமா. தங்கராஜ் வேற சாப்பிட்டு இப்ப மெச்சி கலக்குறாமா வாட்டர் கண்ணு எடுத்துக்கின்னு. ஆண்டவன் எப்படித்தா ஏதுனா அவனைதான் தேடிங்கிறேன் காலைல நாஸ்டா வாங்கி கொடுக்கலான்னு. அதான் என் தலையெழுத்து எழுதி போது மட்டும் தூங்கினே எழுதிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு. காளான் பிரியாணி சாப்பிட்டா சூட்டு கலப்புமா? ஆமா காளான் சூட்டு கலப்பாதா? ஒரு பெண்ணு கர்ப்பமா இருக்கிறா, வயிறு வலினா என்ன அர்த்தம் தெரியல. ஏமா மாசமாக்குற பொண்ணு வயிற்று வலிக்குன்னா என்ன அர்த்தம்? இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாவோ முன்னாடிக்கிட்ட எங்க போய் ஏமா பொண்ணு சொல்லுங்களாமா? அண்ணோடா என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையா? யாரா ஒரே மாசத்துல போந்துருமா? ஏமா என்னம்மா புள்ள குட்டி பத்துக்கிட்டா சொல்லுங்களாமா? அதான்டா என்ன சொல்லி நிலங்க வச்சா. அதான் அடி வைக்க விளக்கண்ண தடி விடுமா. ஐயோ அப்பா முடியல. நான் பாய் மச்சான் உனக்கு தெரியலையா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது பிரசங்கம் பண்ண போது. பிரசங்கமா? நல்ல கதையா பிரசங்கம் பண்ணுமா? பிரசவம் ஆக போதியா? பிரசவம் பிரசவம் குழந்தை பிறகுதா? குழந்தை குட்டி பார்த்து சொல்லிக்கிறாங்க. அப்படியே உட்காந்துக்கிற வாய் முன்னியா வாய படுறதுக்கு பக்கம் வச்சுங்க.